ஜெம் சாக்ரட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரியா. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியோட தலைப்பு ஆதாமின் பாவமும் சாபமும். இன்றைக்கான வேத வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். நீங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டு நம்மளை யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு பாத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, தப்பு செஞ்சுட்டு எங்கேயாவது போய் மறைவா ஓடி ஒளிஞ்சிருக்கீங்களா? இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியிலையும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு நாள் ஏசப்பா ஆதாம் ஏவாளை பார்த்து, நீங்க இந்த தோட்டத்துல உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், பலாப்பழம் எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தில் உள்ள பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதை சாப்பிட்டா நீங்க இறந்து போயிருவீங்க, என்னை விட்டு பிரிஞ்சு போவீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாங்க. உடனே அதை கேட்டு ஆதாமும் ஏவாளும், ஓகே ஏசப்பா, உங்க சொல் பேச்சு நாங்க கேட்போம் ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஏவாள் தான் சாப்பிட்றதுக்காக பழங்கள் சேகரிக்க தோட்டத்துக்குள்ள போனாங்க. போனா அங்க ஏவாள் ஏவாள் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எங்கிருந்து கேட்டுச்சு அப்படின்னா, ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மரத்தை சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மரத்துல கலர் கலரான விங்ஸோட அழகான ஒரு பாம்பு. அந்த பாம்பு வாயை திறந்து பேசுச்சு. பொதுவா பாம்பு இஸ் இஸ் இப்படித்தானே சவுண்டு கொடுக்கும். ஆனா இந்த பாம்பு வாயை திறந்து சரளமா பேசுச்சு. இந்த பாம்புக்கு மரத்துக்கு பின்னாடி இருந்து வாய்ஸ் கொடுத்தது யாருன்னா சாத்தான் தான். இந்த பாம்பு என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? ஏய் ஏவாள், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏசப்பா எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஏவாள் அங்கிருந்து பாம்பு பேசுறத பார்த்து பயந்து நடுங்கி அங்கிருந்து ஓடி இருக்கணும்ல. ஆனா ஏவாள் ஓடாம அந்த பாம்பு கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா தோட்டத்தில் உள்ள கொய்யாப்பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம் இப்படி எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். ஆனா இந்த பழத்தை மட்டும் தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா இறந்து போயிருவீங்க, என்னை விட்டு பிரிஞ்சு போவீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாருன்னு ஏவாள் அந்த பாம்பு கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த பாம்பு, ஏவாள், நானெல்லாம் அந்த மரத்திலேயே தான் கிடக்குறேன், நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஏசப்பா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் நம்பாதீங்க, என் பேச்சை மட்டும் கேளுங்க, அப்போதான் அறிவும் ஞானமும் வரும். பொதுவா பாம்பெல்லாம் இஸ் இஸ் இப்படித்தானே சொல்லும். நானெல்லாம் பாரு அழகா பேசுறேன், இதெல்லாம் இப்படி இந்த மரத்திலேயே நான் இருந்ததுனாலதான் எனக்கு அறிவும் ஞானமும் வந்துச்சு. இந்த பழத்தை எடுத்து நீயும் சாப்பிட்டேன்னா உனக்கும் அறிவும் ஞானமும் வரும். அது உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என் பேச்சு நீ ஒழுங்கா கேட்டேனா நீ அறிவாளியா ஆகலாம், சாப்பிடுந்தா அப்படின்னு சொன்னான். உடனே பாம்புடைய பேச்ச ஏவாள் கேட்டு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஆதாமுக்கும் கொடுத்தாங்க. ஆதாமும் அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஏசப்பா வார்த்தையை மீறிட்டாங்க. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே ஆதாம் ஏவாள் எங்க இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சாங்க. ஏன் அப்படின்னா, ஐயோ ஏசப்பா சொல் பேச்சு கேட்காம இந்த பழத்தை சாப்பிட்டமே அப்படின்னு சொன்னாங்க. ஆதாம் ஏவாள் எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஏசப்பா மறுபடியும் கூப்பிட்டாங்க. ஏசப்பா, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நாங்க சாப்பிட்டுட்டோம் ஏசப்பா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஏசப்பா கேட்டாங்க. ஏசப்பா, உங்க முகத்தை நாங்க பார்க்க முடியாம நாங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆதாம் ஏவாள். உடனே ஏசப்பா சொன்னாங்க, நீங்க செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன், நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆதாம் ஏவாள் வந்தாங்க. ஏசப்பா ஆதாம்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நீ செஞ்ச தப்புக்கு எந்த தப்பும் செய்யாத ஆட்டுக்குட்டி எப்படி பலி ஆகுதோ அதே போல நானும் நீ செஞ்ச தப்புக்காக இந்த உலகத்துல பிறந்து உன்னுடைய தப்புக்கான தண்டனையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னாரு. இதை கேட்ட உடனே ஆதாமுடைய மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே ஏசப்பா அந்த ஆட்டுக்குட்டியோட தோலை எடுத்து 2 பேருக்கும் ட்ரெஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு முடிச்ச உடனே ஆதாம் ஏவாள், நீங்க இனிமே இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது, நீங்க வெளியே போய் வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தான் நீங்க வாழ்க்கை நடத்தணும், நீங்க செஞ்ச தவறுகளுடைய விளைவுனால இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில இருந்து முக்கியமான ஒரு பாடத்தை தான் கத்துக்க போறோம். நாம ஏதாவது தப்பு செய்யும் போது யாருக்கிட்டையாவது மறைச்சிடலாமா, எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கலாமா அப்படின்னு நாம நினைக்க கூடாது. ஏன்னா ஆதாம் ஏவாள் தப்பு செய்யும் போது ஓடி ஒளிஞ்சாங்க.
ஆனா ஏசப்பா கிட்ட இருந்து மறைக்க முடியல. அதே போல நாம என்ன தப்பு செஞ்சாலும் ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நாம இப்ப என்ன பண்ணணும்னா, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி, ஏசப்பா நான் பொய் பேசிட்டேன், நான் யாருக்கும் தெரியாம திருடிட்டேன், ஏசப்பா நான் எங்க அம்மா அப்பாவுடைய சொல் பேச்சுக்கு நான் கீழ்ப்படுகிறதே இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் ரொம்ப ரொம்ப கோவப்படுறேன், அப்புறம் நான் நல்லாவே படிக்க மாட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படி நாம ஜெபம் பண்ணும்போது நாம செஞ்ச தப்புக்காக ஏசப்பா சிலுவையில எத்தனை வாட்டி அடி வாங்கியிருப்பாங்க, அதை நாம நினைச்சு பார்க்கணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா உங்களுடைய பாவத்தை மன்னிச்சு உங்களை அன்போடு ஏத்துக்குவாரு. இனி நாம அந்த தப்பை செய்யவே கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கையின் தேவன் நிகழ்ச்சியில மீண்டும் இன்னொரு ஸ்டோரியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.